என் தங்கப்பிள்ளையே, வந்துவிட்டாள் உன் வராகி. உனக்கான அதிர்ஷ்ட செய்தியோடு. இன்று இந்த பொழுது நீ தொட்ட எண் என்னவென்று கவனித்தாயா? 111 என்ற இந்த அதிர்ஷ்ட எண்ணை இன்று தொட்ட என் பிள்ளை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை உணரக்கூடிய நேரம். என் தங்கமே, ஒன்றை மட்டும் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள். நடக்கிறதா இல்லையா என்பது வேறு. ஆனால் ஒரு விஷயத்தின் மீது நாம் நம்பிக்கை வைத்து அதனை செய்ய வேண்டும். நம்முடைய நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு எதையுமே நம் அருகில் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இன்றைய தேதி 11/12/2025, அதாவது 11ம் 12இல் உள்ள ஒன்றையும் சேர்த்து 3 என்ற எண்களை தொடர்ச்சியாக நீ காணும் பொழுது அது தேவதை எண்களாக மாறிவிடுகிறதல்லவா? என் குழந்தையே, என்ன நடக்கும் என்று நாம் யோசிக்கும் பொழுது நம்மை சூழ்ந்து வருகின்ற சில விஷயங்களை நாம் சட்டென்று புரிந்து கொண்டோமானால், சட்டென்று நம் புரிதலுக்குள் கொண்டு வந்து விட்டோமானால், இவை எல்லாமும் என்னவாகும் என்பதனை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களும் ஒன்று சேர்ந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்பாராத விஷயங்கள், எதிர்பாராத நேரங்கள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை எப்படி எல்லாமோ வாழ வைத்து விட்டது. இனி நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி உன் வாழ்க்கைக்குள் வருவதும் உன்னை தேடி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்வு பூர்வமாக கொடுப்பதுமாகத்தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இத்தனை நாளும் என் பிள்ளை, நீ கலங்கிய கலக்கத்திற்கெல்லாம் நான் உனக்கு பதிலை கொடுக்க நினைக்கிறேன். இந்த வராகி இது போன்ற ஒரு அதிர்ஷ்டம் இன்று உன்னை தேடி வரும் பொழுது அதை உனக்கு நான் சொல்லாமல் சென்றுவிட முடியுமா? அதை என்னவென்று தான் உனக்கு உணர்த்தாமல் நானும் செல்ல முடியுமா? யாரையும் நம்பாத என் குழந்தை, தாயானவள் என்னை நம்புகிறாய் அல்லவா? இந்த வராகி உன் வாழ்க்கையில் உனக்கு கை கொடுத்து உதவுவாள் என்பதனை நீ நம்புகிறாய் அல்லவா? அந்த நம்பிக்கை ஒன்றுதான் மீண்டும் மீண்டும் என்னை உன்னை தேடி வரவழைத்து கொண்டிருக்கின்றது. வார்த்தைகள் யார் மனதை தொடுகின்றதோ, அம்மாவினுடைய அன்பு யாரை நெருடுகின்றதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக மிகுதியான புரிதலை கொடுத்து வாழ வைக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான ஆச்சரியங்களும் உனக்கான அதிசயங்களும் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எத்தனை முறை என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டாலும் சரி, எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் தராமல் போய்விட்டதே என்று நினைத்து நீ வருந்தினாலும் சரி, உனக்காக நான் கொடுக்கும் எல்லாமும் உன்னை மேலும் மேலும் உண்மையான பாதையில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை இந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கத்தான் செய்கிறதல்லவா? அதிர்ஷ்டத்தை உனக்கு காண்பித்து கொடுக்க ஒவ்வொரு முறையும் தெய்வம் உன் முன்னால் தோன்றுகிறது என்றால் நிச்சயமாக அடுத்த நிலைகளில் உனக்கு இந்த வாழ்க்கை ஆச்சரியத்தை கொடுத்து உதவும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மனமுடையாமல், மனம் பதறாமல் தேடி வருவதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து என் பிள்ளை சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் நீ எதிர்கொள்ள தயாராகிவிட வேண்டும். எந்த நாளும் என்ன நடந்தாலும் நான் இருப்பதை போல உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாம் சற்று மன உறுதியோடு நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நினைக்கலாம் இதுவெல்லாம் சாத்தியமா என்று. அதனால்தான் அம்மா மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சாத்தியமான விஷயங்களை மட்டுமே அம்மா உனக்கு நடத்தி தருவேன். சத்தியமான உண்மைகளை மட்டுமே உனக்கு நான் நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பேன். இதையெல்லாம் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்று. ஏறக்குறைய நீ சந்திக்காத பிரச்சனை என்று இங்கு எதுவுமே கிடையாது. உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்காத பிரச்சனை என்று இங்கு எதுவுமே கிடையாது. இப்படி
பலதரப்பட்ட பிரச்சனைகளையும் பார்த்துவிட்ட பிறகு இப்பொழுதும் நீ தேவையில்லாமல் எதையாவது எண்ணி வருந்திக் கொண்டிருக்கலாமா? தேவையில்லாத எதையாவது யோசித்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்கலாமா? நிச்சயமாக இனி எதற்குமே நீ கலங்கக்கூடாது. எந்த இடத்திலும் என் பிள்ளை தன் மனதை விட்டுவிடக்கூடாது. உன்னை தொடரும் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி என்பவள் உன்னோடு இருக்கும் இந்த காலங்களில் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்களையும் உனக்கு எப்பொழுதுமே நான் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்தில் அம்மா உன் கைபிடித்து நடந்தாள் என்பது உனக்கு நினைவில் இருக்கிறதா? எந்த இடத்தில் இந்த வராகி உன்னை தேடி வந்து உன்னை மேலும் மேலும் மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து வாழ வைத்திருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? இதுவெல்லாமும் உனக்கு புரிந்துவிடும். ஏனென்றால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதுதான் உண்மை. உன்னை மனநிறைவோடு இதுவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் உண்மை. நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கானவற்றையெல்லாம் தரமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இனி வரக்கூடிய விஷயங்களில் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் மற்றவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களும் உன்னை பாதிக்காதபடி நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. மனத்தெளிவோடு இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அல்லவா? மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் அல்லவா? எல்லாமுமே உன்னை ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு இடத்தில் உண்மையாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேல் எதையுமே நினைத்து என் குழந்தை பதறாதே. நாம் இருப்பது எல்லாமும் நம்முடைய நன்மைக்குத்தான். உன்னை தேடி வந்த இந்த எண் உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். அதிர்ஷ்டத்தை என் பிள்ளை நிச்சயமாக கண்டுகொள்வாய். ஆச்சரியங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து உதவும் பொழுது அதை என்னவென்று என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கலங்காமல் நின்று தயங்காமல் நின்று இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதும் மனநிறைவோடு உணரும் போது உனக்கு நல்லது நடக்கும். என் பிள்ளையே, எந்த இடத்தில் எல்லாம் உன்னை இந்த மனிதர்கள் சோதிக்கிறார்களோ, எந்த இடத்தில் எல்லாம் இவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்களோ, எப்பொழுது எல்லாம் நீ நினைத்தது நடக்கவே நடக்காது என்று சொல்கிறார்களோ, அப்பொழுது எல்லாம் என் பிள்ளை அந்த இடத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய மனசாட்சி உனக்கு என்ன சொல்கிறதோ, எதை உன்னால் செய்ய முடியும், எதை உன்னால் செய்ய முடியாது என்று உன் மனசாட்சி உன்னிடம் சொல்கிறதோ, அதை கொண்டு என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்து அரங்கேற்ற தொடங்க வேண்டும். அடுத்தடுத்த நிலைகளில் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ என்னவென்று யோசிக்க தொடங்க வேண்டும். உனக்காக உன் தாயானவள் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் உன் வெற்றியை நீ உறுதிப்படுத்துகிறாய் எனும் பொழுது மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் அங்கு ஒரு பொழுதும் இல்லை அல்லவா? மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு நீ நடக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு அங்கே சிறு துளியளவும் இல்லை. யாரும் எதையும் சொல்லிவிட்டு செல்லலாம். ஆனால் நமக்கான வாழ்க்கையை நாம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கான விஷயங்களையும் புரிதல்களையும் நாம் தான் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ இருக்கும் பொழுது உனக்கு எந்த நேரமும் சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். நீ இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து வாழலாம். இதுவரையிலும் இது போன்றது எல்லாமும் உனக்கு என்னவானது ஏதுவானது என்று சொல்லி இனிமேலும் நீ கலங்காது. இத்தனை காலத்திற்கு பிறகும் உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க இந்த தெய்வம் முன்வந்து நிற்கும் பொழுது இதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக உனதாக்கி கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. யாரும் உனக்கு எதையும் சொன்னாலும் இந்த இடத்தில் எல்லாம் என் பிள்ளை
நீ கண்கலங்கி நின்று கொண்டிருக்க கூடாது. உன்னை சுற்றி வரக்கூடிய ஆச்சரியங்களை என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே நமக்கு நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட எண்ணை கொண்டு வந்து உன் தாயானவள் உன்னிடத்தில் நிறுத்தும் பொழுது இந்த எண்ணினால் உன் வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். காலம் உனக்கு இது போன்ற ஆச்சரியங்களை எல்லாம் என் மூலமாக தந்துவிட வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கும் பொழுது அதை நான் உனக்கு தராமல் செல்வேனா? அதை நான் உனக்கு கொடுக்காமல் தான் போய்விடுவேனா? எதுவென்றாலுமே நான் உன்னோடு தான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். கலங்காமல் எதையுமே என் பிள்ளை முன்னெடுத்து செல்ல வேண்டும். தயங்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ சரியான பாதையில் வகுத்து கொடுக்க வேண்டும். நான் உனக்காக வருகிறேன் எனும் பொழுது இதை நீ கவனமாக உன் வாழ்க்கையில் உருவாக்கி உன்னை எப்பொழுதும் சந்தோஷத்திற்குள் நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் அல்லவா? காரணத்தோடு உன் வாழ்க்கையில் என்னுடைய அன்பும் என்னுடைய சந்தோஷமும் கிடைக்கிறது என்றால் அதை வைத்துக்கொண்டு நீ மேலே வர வேண்டும் நினைக்க வேண்டுமே தவிர எது கிடைக்கிறதோ அதன் அருமை தெரியாது என்பது போல நீயும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களினுடைய அருமை புரியாமல் உன்னுடைய மன நிம்மதியை நீ இழந்து விடாதே. எந்த பொழுதும் நமக்கு நல்ல பொழுதாக மாற நீ எப்பொழுதும் கொஞ்சம் முயற்சியோடு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கின்ற நன்மைகளையும் நம்பிக்கையையும் நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கு கிடைக்கக்கூடிய ஆச்சரியங்களை என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. கலங்காமல் நாம் எதையுமே உணரும் நேரம் இது. ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணம் உனக்குள் வரவேண்டிய காலம் இது. அதிர்ஷ்டத்தை நான் உனக்கு சொல்லும் பொழுது அந்த இடத்தில் உன்னால் எதையெல்லாம் தக்க வைத்து கொள்ள முடியுமோ, எந்த விஷயத்தை எல்லாம் உன்னால் சரியாக உணர்ந்து கொள்ள முடியுமோ அதையெல்லாம் நீ எப்பொழுதும் கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் உன்னுடைய சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் தாண்டி நீ பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எந்த பொழுதும் உனக்காக நான் வருகிறேன் என்பது உண்மை அல்லவா? அம்மா சொல்வது போல இன்று 1 1 1 என்ற எண்ணை தொட்ட என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ பின்தங்கி வைத்திருக்கின்ற பல விஷயங்களில் சரியான மாற்றத்தை அடையப் போகின்றாய். எந்த விஷயங்களில் எல்லாம் உனக்கு குழப்பம் வந்திருக்கிறதோ அந்த விஷயங்களில் எல்லாம் நீ மிகப்பெரிய உணர்வுகளை பெறப்போகின்றாய். உன்னோடு நான் இருப்பதை எல்லாம் கவனித்து உனக்காக நான் வருவதை எல்லாம் புரிந்து நீ எப்பொழுதும் பெருவாழ்வு வாழத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. முன்பெல்லாம் எதையுமே நமக்கென்று வாழ்க்கை கொடுக்கவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ பதறியது எல்லாம் முடிந்து எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகிறாய். எல்லா விஷயங்களும் உனக்கு கவனமாக கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகிறாய். என் குழந்தையே, நாம் எதையுமே நடத்தி முடித்து விட்ட பிறகு ஏன் இதை செய்தோம் என்று யோசிப்பதை விட நமக்கு நடக்கின்ற நேரம் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கொஞ்சம் கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டிருந்தோமானால் இது நமக்கு தருவதை எல்லாம் நம்மால் சரியாகவே உணர்ந்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. இது நமக்கு தருகின்ற ஒவ்வொன்றையும் நம்மால் நிச்சயமாக முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் எதையும் தொலைக்காமல் இனி நடக்கும் நன்மைகளுக்கு எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு கொண்டே இரு. உன்னை சூழ்ந்து நான் இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னை தொடர்ந்து நான் வருவதை எப்பொழுதுமே உன்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியும். அம்மாவின் வார்த்தைகளை நீ நிச்சயமாக தேடி தேடி வந்து பெற்றுக்கொள்வாய். நம் தாய் எப்பொழுது நமக்காக வருவாள் என்று நீ என்னையே எதிர்பார்த்து கொண்டிருப்பாய். இதுவெல்லாமும் உனக்கு நடக்கும் இந்த நேரம். இந்த வாழ்க்கையும் உனக்கான ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, கலங்கி தவிக்க வாழ்க்கை எதையும் நடத்தவில்லையே என்று சொல்லி புலம்ப இனிமேல் உனக்கு நேரமில்லை. உன்னால் எல்லாம் முடியும்.
எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை நான் உனக்குள் உருவாக்கி தந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு முன்னேறிக் கொண்டே இரு. ஆசைப்பட்டதும் நீ எதிர்பார்த்ததும் உனக்கு கிடைக்கும். உன்னை வாழச் சொல்லும். அதிசயமான பல வாழ்க்கையை உனக்கு காண்பித்து கொடுக்கும். சில மனிதர்களினுடைய உண்மையான முகத்தையும் உனக்கு காண்பித்து கொடுக்கும். இன்று இந்த எண்ணை தொடுகின்ற பாக்கியம் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை என்பதனால்தான் இந்த பாக்கியத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். உன்னால் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை அடையக்கூடிய நல்ல நேரம் ஆரம்பித்திருக்கிறது. இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை உனக்கு நான் சொல்ல நினைக்கின்றேன். என் பிள்ளை, நீ எதிர்பார்த்தது போல உனக்கு எல்லாமுமே கவனமாகவே நடக்க வேண்டும் என்று நான் நிச்சயமாக சொல்லி இருக்கின்றேன். இனிமேலும் என் பிள்ளை, எந்த இடத்திலும் நீ பதறிக்கொண்டிருக்காமல், மனமுடைந்து கொண்டிருக்காமல், கலங்காத உன் வெற்றியை மன நிறைவோடு நீ பெற்றுக்கொண்டு தயாராக இரு. வாழ்த்த வருவாள் இந்த வராகி என்பதனை தாண்டி உன் வாழ்க்கையை உனக்கு ஒப்படைக்க வருவாள் இந்த வராகி என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இடமெல்லாம் உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு எல்லாவற்றிலும் நீ விரும்பியபடி வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எங்கும் எந்த இடமும் உனக்கு சாதகமாக மாறுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த காலம் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை உணர்ந்து நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை நான் இப்பொழுது உனக்கு உறுதிப்படுத்தி தந்திருக்கின்றேன். முன்னின்று எதையும் என் பிள்ளை சாதித்து காட்டு. முடியும் என்ற நம்பிக்கையோடு எதையும் செய்து காட்டு. முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை. நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் எந்த காயங்களும் நிரந்தரமும் இல்லை. இனி என்ன நடக்கிறது என்பது மட்டும்தான் நமக்கு புரிந்திருக்க வேண்டும். எந்த விஷயம் நம் வாழ்க்கையை சரியாக மாற்றுகிறது என்ற புரிதல் மட்டும்தான் நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு நல்லதை நடத்தவும், நல்லதை தெளிவுபடுத்தவும், நல்ல விஷயங்களை என்னவென்று உறுதிப்படுத்தவும் எல்லாமும் நம்மை தொடரும். இந்த நேரம் இனி ஒவ்வொன்றிலும் உன் வெற்றிக்கு நான் வித்திட்டு கொண்டே இருப்பேன். உனக்கு நடக்காது என்று எத்தனையோ பேர் சொல்வார்கள். கிடைக்காது என்று பலரும் உன்னை நிச்சயமாக தாழ்த்திவிட எண்ணுவார்கள். ஆனால் அந்த இடத்தில் நடப்பதையும் கிடைப்பதையும் என் பிள்ளை நீ உறுதிப்படுத்தி கொண்டு உன் மனதில் இருக்கின்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் போதும் என்று நீ மேலேறி வந்து விட்டாயானால் அது போதும். நடப்பதை நிச்சயமாக உனக்கு நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. வரக்கூடிய விஷயங்கள் உனக்கு எப்பொழுதும் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ எதற்காகவும் வருந்தி இனிமேலும் எதற்காகவும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னை ஆச்சரியப்படுத்த அம்மா எப்பொழுதும் முடிவு செய்திருக்கிறேன். உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு உருவாக்கி தருவேன். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து இனிமேல் நீ பதறாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக நான் இருந்து ஒவ்வொன்றிலும் உன்னை மீட்டு கொடுக்கும் இந்த காலம் இனிமேல் சந்தோஷத்தின் உச்சம்தான் உனக்கு இந்த வாழ்க்கை என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வெற்றியின் பாதையை என் பிள்ளை நீ நிச்சயமாக உனக்கானதாக மாற்றிக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகியை நம்பி இன்று இந்த எண்ணை தொட்ட என் குழந்தைக்கு தான் நினைத்த காரியம் ஒன்று நிச்சயமான வெற்றியை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நடக்கட்டும், எப்பொழுதும் உனக்கு நன்மைகளே நடக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலைகளும் எந்த கலக்கமும் இனிமேல் நிச்சயமாக இல்லை என்பதுதான் உண்மை. நம்பிக்கையோடு இரு, நல்லதை செய்.
உன்னை நான் எப்பொழுதும் காப்பாற்றுவேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.